கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். அன்பு தேவ பிள்ளைகளே, 18 வருடமாக நிமிர முடியாத ஒரு கூனியாக, பிசாசினாலே கட்டப்பட்ட ஒரு கூனியாக, அவளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த வேதனையான ஒரு அனுபவத்தை அவள் சந்தித்து கொண்டிருந்தாள். அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த வகையிலும் அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்தாள். எத்தனை வேதனையான ஒரு அனுபவம் பாருங்கள். ஒரு 1 hour, ஒரு 2 hour நம்மளால் ஒரு நாடகத்துக்காக நிமிர முடியாத ஒரு கூனியை போல் நம்ம வேஷம் போடணுன்னா கூட அது எவ்வளோ வலி வேதனைன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நல்லா கவனிங்க. ஒரு வேதனையான, ஒரு அவமானகரமான, ஒரு உதவியற்ற, ஒரு வன்முறையான, அவளால் மறக்கவே முடியாத ஒரு அவமானகரமான ஒரு சூழ்நிலையில்தான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய சூழ்நிலை என்ன? யாராலும் அவளை நிமிர்த்த முடியாத அளவிலே, அவளும் தன்னை நிமிர்த்தி கொள்ள முடியாத அளவிலும், மற்றவர்களும் தன்னை நிமிர்த்தி கொள்ள முடியாத அளவிலும் அவள் பலவீனப்படுத்தப்பட்டவளாய் காணப்பட்டாள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவள் இந்த 18 வருஷம் அவள் எந்த நிலையில் இருந்தா தெரியுங்களா? ரொம்ப மோசமான நிலைங்க. 18 ஆண்டுகளாக அவள் ஒரு முறை கூட சூரியனை பார்க்கவில்லை. 18 ஆண்டுகளாக அவளுடைய கண்கள் ஒரு முறை கூட நட்சத்திரத்தை பார்த்து மகிழவில்லை என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அவளுடைய முகம் எப்பொழுதும் ஒரு பூமியை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு முகமாகவே காணப்பட்டது. அவளுடைய வாழ்க்கை ஒரு ஒளியில்லாத மங்கி போன நிலையில்தான் அவள் இருந்தாள். அதாவது மங்கி எரிகிற ஒரு திரியை போல் எப்ப அணையும், எப்ப என்ன ஆகுன்ற நிலைமையில தான் அவள் காணப்பட்டாள். அவள் ஒரு கல்லறையை தேடி செல்கிற ஒரு மனுஷனை போல அவளுடைய முகங்கள் எப்போதும் கீழ் நோக்கியே இருந்துச்சு. அவள் அடிக்கடி நினைத்தால், எனக்கு ஒரு மரணம் வந்து விட்டால் எவ்வளவு சந்தோஷம் உள்ளவனா நான் இருப்பேன் என்பதை அவள் அடிக்கடி நினைவு கூர்ந்தாள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போல சூழ்நிலைகள் நாம் காணப்படலாம். நம்மால் நிமிர முடியாத அளவு, உயர முடியாத அளவு பிசாசாலோ மனிதர்களாலோ நாம் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த நிமிர முடியாத கூனியை, அந்த தேவாலயத்தில் வந்த அந்த கூனியை ஆண்டவர் பார்த்து அவளை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, 18 வருஷமாக கட்டப்பட்டிருந்தான்னு யாரும் இயேசு கிட்ட போய் சொல்லலை. இன்னைக்கு நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜப கூட்டத்துக்கு போனோம்னா அநேகர் என்ன பண்ணுறாங்க, இத்தனை வருஷத்தில் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கிட்ட போயிட்டு இவ 18 வருஷமாக இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி யாரும் அவரிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் அவரே அவளுடைய சரித்திரத்தை ஒரே நிமிடத்தில் படித்து விட்டார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நம்மளை பற்றி கூட எல்லாமே அவருக்கு தெரியும். நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய சரித்திரம் என்ன என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். பாருங்க, அவளை பற்றி யாருமே அவருக்கு சொல்லலை. ஆனால் அவளை பற்றி அனைத்தும் இயேசு அறிந்திருந்தார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அவள் எப்படி கட்டப்பட்டா அப்படின்றதையும் அவர் அறிந்திருந்தார். அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில் அவள் எவ்வளவு துன்பப்பட்டாள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவள் எப்படி குணமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தாள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். நோய் அவளை எவ்வளவு மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போனது என்பதையும் கூட அவள் அறிந்திருந்தார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு நிமிடம், இயேசு அவளை பார்த்த ஒரே நிமிடத்தில் அவளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர் படித்து, அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் இப்படி இருக்கக்கூடாது, அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் வேற மாதிரி இருக்கணும், ஆச்சரியகரமாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும் என்பதை இயேசு அந்த இடத்தில் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு நிமிடம் அவளுடைய சரித்திரத்தை படித்து மாற்றிவிட்டார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஒரு பார்வை போதும். அவருக்கு முன்னால நம்ம ஒரு நிமிஷம் நின்னா போதும். நம்ம யாரு, நம்ம பலன் என்ன, பலவீனம் என்ன, எல்லாவற்றையும் அவர் படித்து ஆராய்ந்து அறிந்து என் வாழ்க்கையில் எவைகளை மாற்ற வேண்டும், எவைகளை உயர்த்த வேண்டும், எவைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் அக்கறையுள்ளவராய் காணப்படுகிறார். 18 வருஷ அனுபவத்தை ஒரே நிமிடம்
நிமிடத்தில் ஆண்டவரால் படித்துவிட முடியும் என்று சொன்னால் அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதில் நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையால் இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை அறிந்து நம்மை படித்து நம் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நிமிர முடியாத கூனியை போல தங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நிமித்தம் ஆண்டவரை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவில், உயர முடியாத அளவில், எழும்ப முடியாத அளவிலே யாரெல்லாம் பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ, சூழ்நிலைகள் கட்டி வைத்திருக்கிறதோ, மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் அவர்களை வெற்றியோடு வெளியே கொண்டு வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தேவன் அவர்களை உயர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் சரித்திரத்தை மாற்றின தேவன் என் சரித்திரத்தையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை விசுவாசித்து உம் திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.